கண்டிப்பாக அவங்க தான் தொலைநோக்கு பார்வையில் பார்ப்பாங்க. எல்லாமே வந்து அட்வான்ஸாக போவோம். இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஓப்பு கொடுப்போங்க இருந்தாக்கா. ஃபஸ்ட்டு நாங்கள் நிற்போம், பசங்களோட முன்ன நாங்கள் நிற்போம். நாங்கள் கம்பல்சரி யங்ஸ்டருக்கு ஆதரவு கொடுக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். வந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் கிடைக்கும். வந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக பசங்க வந்தால் பண்ணலாம். எல்லாத்துக்கும் யங்ஸ்டர் தான் இனிமேட்டு. இளைய தலைமுறை வரணும், நாடு செழிப்பணும். சசிகலா சிஎம் வந்தால் உங்களுக்கு ஓகேவாண்ணா? சசிகலா சிஎம் வந்தால் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அவங்க எம்எல்ஏ மந்திரிங்க சேர்ந்து அதை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பவர் இருக்குதுன்ட்டு. ஆனால் இது வந்து மக்களாக ஏற்றுக்கல யாருமே. நாங்களும் அண்ணாடிஎம்கே தான் ஓட்டு போட்டோம். அம்மாவுக்கு தான், அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு தான். அதனால் அந்த அம்மாவை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அடுத்த எலெக்ஷனில் அவங்க சந்திக்க முடியாது. நன்றிண்ணா. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக அவங்க தான் தொலைநோக்கு பார்வையில் பார்ப்பாங்க. எல்லாமே வந்து அட்வான்ஸாக போவோம். அவங்கள நாங்கள் ஆதரிப்போம், அவங்கள வரவேற்போம். இப்போ வந்து சசிகலா வந்து அடுத்த சிஎம் ஆக போகிறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு அது பிடிக்கலங்க. எங்களுக்கு பிடிக்கல அது. இளைஞர்களாக வந்தாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஓப்பு கொடுப்போம். கண்டிப்பாக இளைஞர் வந்து அந்த ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தோம். என் குடும்பமே ஓட்டு போட்டுருந்தது. இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா போனதுலேருந்து அந்த அம்மாவுக்கு நாங்கள் ஓட்டு போட விருப்பம் இல்லை. எங்களுக்கு இளைஞருக்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக வரவேற்பு கொடுப்போம். இல்லை, இப்போ அவங்களும் கட்சியில் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? அவங்க கூட எங்கே இருந்தாங்க? அவங்க கூட சும்மா இதாக இருந்தாங்க. அவங்க ஒன்றும் கட்சியில் ஒன்று இருக்கிற மாதிரி இல்லை. கட்சியில் அவங்க இல்லை. அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, யூத் இவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அதனால் மெரினாவில் வந்து அந்த கூட்டத்தை வந்து அங்கே போடலான்னு இருந்தோம். மெரினாவில் வந்து 104 தடை போட்டாங்க. இப்போ ஃப்யூச்சரில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலில் வந்தால் நீங்களாம் ஓட்டு போடுவீங்களா ஐயா? கண்டிப்பாக போடுங்க. இப்போ வந்து இந்த மெரினா இதில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டுங்களாம் வந்து எல்லாமே இது பண்ணாங்க. அதில் ரொம்ப வரவேற்கத்தக்கது. நாங்கள் வந்து அது முதல் உரிமை கொடுக்குறோம். அதாவது முன்னுரிமை கொடு. நாங்களும் ஆட்டோக்காரங்களாம் வந்து சேர்ந்து ஒத்துமை பண்ணலான்னு பார்த்தாங்க. நாங்கள் அன்னாடம் காட்சிக்காரங்க. நாங்கள் இன்றைக்கி ஓட்டினா தான் எங்களுக்கு பொழப்பு அப்படின்னும் போது நாங்கள் ஒன்று சேர முடியல. இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பு கொடுப்போம். இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஓப்பு கொடுப்போங்க இருந்தாக்கா. அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். சசிகலா சிஎம் வந்தால் உங்களுக்கு ஓகேவாண்ணா? எனக்கு பிடிக்காதுப்பா. எதனால் பிடிக்காது? எப்படி சொல்கிறீங்க? அந்த அம்மா சாவடிச்சதே அந்த அம்மா தான். அதனால் எனக்கு பிடிக்கல. விருப்பமே இல்லை அந்த அம்மாவுக்கு. இப்போது பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக நம்ம ஓட்டு இருக்கோம், நம்ம தான் ஜெயிப்போம். ஸோ சசிகலா சிஎம் வந்தால் உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு விருப்பமா? விருப்பம் இல்லை. ஸோ எதனால் சொல்கிறீங்க? அம்மா கூட அம்மாவே குடி பயிச்சதுனால அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டுங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ பசங்களாம் வந்து ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் வந்தால் ஃபஸ்ட்டு நாங்கள் நிற்போம், பசங்களோட முன்ன நாங்கள் நிற்போம். இப்போ வந்து சசிகலா வந்து அடுத்த சிஎம் ஆக போகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து ஐயா? அடுத்த சிஎம்னா பொதுமக்கள் யாருமே அவங்க கேட்கல. அவங்களா ஒரு தன்னிச்சையாக எம்எல்ஏ எம்பிக்களை வச்சு அவங்களே முதல்வர் ஆகணும்னு பார்க்குறாங்க. அது வந்து எந்த விதத்தில் சாத்தியம் நாங்கள் இது நினைக்கல. ஏன்னா பொதுமக்களை கேட்டு தான் எல்லாமே செய்யணும். ஏன்னா நாங்கள் தான் வந்து ஓட்டு போட்டு இத்தனைக்கே நான் அதிமுகவோட உண்மையான விசுவாசி. அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து அந்த விஷயம் பிடிக்கல. இப்போ அவங்களும் கட்சியில் இருந்தாங்க, ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்க. ஆனால் பொதுமக்கள் எந்த பொதுமக்களையும் அவங்களை விசாரிக்கலையே. நாங்கள் வரலாமா? இப்போது இன்னொருத்தர் வராங்கன்னா அவங்க வந்து கேட்டு வராங்க. வேறு யாரோ வராங்கன்னா அவங்க நான் வந்து வரலாமா, நிற்கலாமா, நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க எந்த விஷயத்துமே கேட்கறதில்ல. ஒரு எம்எல்ஏ எம்பி வச்சு அவங்க முடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போது அடுத்த ஆட்சியில் வந்து யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா ஐயா? கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலையெல்லாம் வந்து யங்ஸ்டருக்கு நல்லா தெரியும், எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம். அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி நாங்கள் கம்பல்சரி யங்ஸ்டருக்கு ஆதரவு கொடுக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் சசிகலா சிஎம் வந்தால் உங்களுக்கு ஓகேவாண்ணா? ஓகே இல்லை. ஸோ எதனால் சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? அவங்க மக்களாக தேர்ந்தெடுத்து நாங்களாம் ஓட்டு போட்டுக்கிறோம். நாங்கள் வந்து சொன்னால் தான் நீங்கள் எல்லாமே அவங்க ஓகே பண்ண முடியும். மந்திரிங்க, அவங்க எம்எல்ஏ இவங்கெல்லாம் சொல்லி எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? ஒரு அரக்கோணம் எம்எல்ஏ நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். அவர் போயிட்டு அவர் மட்டும் நோட்டீஸ் போட்டால் சரியாகப்படுமா? மக்களாக நாங்கள் எங்கே அவர் இப்போ மக்களுக்கு சந்திக்க வரவே இல்லை. மக்களை சந்தித்து எதுவுமே பேசவும் இல்லை. எந்த ஒரு மந்திரி மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். யாருமே எதுவுமே செய்யப்பட மாட்டாங்க. நன்றிண்ணா. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக எப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். அவங்கள ரொம்ப வரவேற்கிறோம்.
இளைஞர்களுக்கு நாங்கள் ஆட்டோ டிரைவரு அத்தனை குடும்பத்திலையும் நாங்கள் சொல்லி அவங்கள வர வைக்க சொல்லுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். நல்லா படிச்சிருக்கிறவங்க, நல்லா இது பண்ணுறவங்க, அவங்களுக்காக நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். அக்கா இப்போ வந்து சசிகலா வந்து அடுத்து சிஎம்மாக வர போகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? சசிகலா அம்மா வர்றதுல எங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்தாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து அவங்க ஜல்லிக்கட்டுலேயே அவங்க தானே இது பண்ணாங்க, இது பண்ணி அவங்க வெற்றியும் இது பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அதே மாதிரி அவங்களே வந்து இது பண்ணாங்கன்னா ஏதோ இவங்களே தொடர்ந்து இருக்கிறதோட அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சேஞ்ச் ஏதாவது கிடைக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வேறு ஒன்று இப்போ பன்னீர்செல்வம் ஐயா அவங்க வந்தால் ஒத்துப்பீங்களா? அவர் தானே இப்போ அவர் இருக்கார். இப்போ புதுசாக இப்போ அவங்க வரன்றாங்க சசிகலா அம்மா. நிச்சயமாக அதில் இது இல்லை, சந்தோஷம் இல்லை. வேறு யாருன்னா வந்தால் புதுசாக மாறுதலாக வந்தால் அவங்க வேறு எதனா இது பண்ணுவாங்கள்ல, நல்லது நடக்கும்ல நாட்டுக்கு, அதனால சொன்னேன். அக்கா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் அப்போ அரசியல் வரேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? வந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் கிடைக்கும், வந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக போட்டு. ஜி சசிகலா சிஎம்மாக வந்து உங்களுக்கு ஓகேவா? இல்லை ஜி, பிடிக்காது. எதனால் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க? அவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலை ஜி, அதனால் பிடிக்காது. பசங்களாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் அரசியலுக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம், நல்ல விஷயம். இப்போ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா பதவியிலேருந்து இப்போ அவர் நீக்கப்படுறாரு, சசிகலா சிஎம்மாக வராங்க. இப்போ பன்னீர்செல்வமே சிஎம்மாக இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? இல்லை, அவர் கூட வேஸ்ட்டு தான் ஜி, அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அப்போ பசங்க வந்தால் கண்டிப்பாக ஓட்டு கண்டிப்பாக பசங்க வந்தால் பண்ணலாம் ஜி. இப்போ வந்து நெக்ஸ்ட் சிஎம் வந்து சசிகலா வர போகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? நாங்கள் ஓட்டு போட்டது அம்மாவுக்கு தான், சசிகலாவுக்கு ஓட்டு போடல. அது எம்சி ஆகல, ஒரு எம்எல்ஏ ஆகல, ஒரு உறுப்பினரே இல்லை, அது எப்படி சிஎம் ஆகலாம்? அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்பு தந்துடுவோம். இப்போ வந்து நம்ம மாதிரி பசங்க யங்ஸ்டர்ஸ் இவங்களாம் அரசியல் வந்தால் சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் யங்ஸ்டர் தான் இனிமேட்டு. யாரும் இப்போது நம்ம போராட்டம் பண்ணதோடு யாருமே கட்சிக்கார் எதுவும் சப்போர்ட் பண்ணல. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட், எல்லாமே தான் சப்போர்ட், பொதுமக்கள் தான் ஸ்டூடெண்ட் பண்ணேன். இனிமேட்டு எல்லாமே யங்ஸ்டர் தான் வரணும். இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அரசியல் வந்து அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம தாக்கப்படுவோம், அதை பற்றி என்ன? அது உண்மை, அவங்க பண்ணாங்கன்னா இனிமேட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும். யங்ஸ்டர் போராட்டம். சசிகலா சிஎம் வந்தால் ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவாங்க. இப்போ நீங்கள் சசிகலா வந்தால் செய்வாங்களான்னு தெரியலன்றீங்க. இப்போ பன்னீர்செல்வமே சிஎம்மாக இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? ஐயா இப்போ வந்து சசிகலா வந்து அடுத்து சிஎம் ஆக போகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து ஐயா? மக்களுடைய வரி பணத்தில் நீ கோடி கோடியாக சேர்த்து எம்எல்ஏக்கும் எம்பிக்கு கொடுத்து வாங்கிட்டா அரசாங்கம் கிடையாது. நாங்கள் ஜனங்களாக பார்த்து சரி தான் அரசாங்கம், புரியுதா? அதுக்காக நீ உட்காந்துட்டா கூட உனக்கு அடுத்த வாட்டி வந்து உனக்கு சரிப்படி தான் ஒன்று கிடையாது, ஓட்டு கிடையாது. தீபா தான் அடுத்தது, தீபா தான், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. இப்போது காலேஜ் பசங்க யங்ஸ்டர்ஸ் இவங்களாம் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா ஐயா? கண்டிப்பாக செய்வோம். இளைய தலைமுறை வரணும், நாடு செழிப்பணும், அவ்வளோதான். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சசிகலா சிஎம் ஆகிறதுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ. ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வந்தால் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சசிகலா இத்தனை நாள் மக்கள்கிட்ட வரல, ஒரு ஜெயலலிதா கூட ஒரு ஹெல்ப்பராக தான் இத்தனை நாள் இருந்திருக்காங்க. சடனாக அவங்கள சிஎம்மாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்குலாம் இது ஒரு ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வந்தால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.